இன்சர்ட் மெனுல இருக்க டெக்ஸ்ட் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல நார்மலா நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். அடுத்து நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன் என்னன்னா குயிக் பாத்ஸ். இந்த குயிக் பாத்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வீடியோஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். அதாவது இப்போ நீங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றீங்க, அந்த டாக்குமெண்ட்ல ஒரு ஆத்தரோட நேம், கம்பெனி நேம் இதெல்லாமே டிஃபால்ட்டா செட் ஆகுது. அதை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆப்ஷனை இந்த இடத்துல தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ குயிக் பாத்ஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட சிஸ்டம் நேம் வச்சு அதுவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நேமை செட் பண்ணிக்கும். சோ இப்ப என்னோட சிஸ்டம் அட்மின் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டான்லி ராய். சோ அப்ப அவங்களோட நேமை வச்சு லெட்டர்ஸ் மட்டும் எடுத்தா என்ன ஸ்டைல்ல இருக்கும், இல்ல ஃபுல் நேம் எடுத்தா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது இல்லாம வேற மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க ஒரு சில கேட்டகரிஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த கேட்டகரிஸ் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது கேட்டகரிஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். ஃபீல்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பாருங்க நிறைய கேட்டகரிஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஃபார்முலால நான் சம் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ரெண்டு நம்பரோட டோட்டல் எனக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல வந்து பாருங்க நான் ஃபார்முலால சம் அப்படிங்கறது சூஸ் பண்றேன். இதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு எக்ஸல் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல அப்படின்னா நம்மளோட சேனல்ல பாருங்க எக்ஸல் நிறைய ஃபார்முலா வீடியோஸ் இருக்கும், அதுல ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சம்னு கொடுத்திருக்கேன் இல்லைங்களா. இப்போ சம்ல வந்து எனக்கு ரெண்டு நம்பரை நான் பாஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 15 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன், 17ங்கிற ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன். இந்த ரெண்டு நம்பரோட டோட்டல் வந்து எனக்கு நார்மலா நிறைய இடத்துல நான் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஓகே பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த ரெண்டு இன்புட்டோட டோட்டல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை நமக்கு பிளேஸ் பண்ணி காமிச்சிரும். சோ இந்த மாதிரி ஏதாவது ஃபீல்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பில்டிங் பிளாக் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வீடியோலயே பார்த்திருப்போம். அதாவது நம்ம கிட்ட இருக்க கவர் பேஜ் டிசைன், வாட்டர் மார்க் டிசைன்ஸ், அதே போல பிப்ளியோகிராஃபி செட் பண்ணிருக்கிறது, இந்த மாதிரி நம்ம டிஃபால்ட்டா இருக்க ஒரு சில வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். அந்த வேல்யூஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்ல அது எனக்கு வேண்டாம்னா டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே பார்த்திருப்போம். அதுல செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேர்ட் ஆர்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. வேர்ட் ஆர்ட் வந்து நம்ம நார்மலா நம்மளோட டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்றதுக்காக தான். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு வேர்ட் ஆர்ட்ல இங்க இருக்க எந்த டிசைன் வேணாலும் என் டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இதே ஆப்ஷன் தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஹோம்லயும் யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ இந்த ஹோம்ல இருக்க இந்த எஃபெக்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணிக்கலாம். இல்ல வேர்ட் ஆர்ட்ல வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் எஃபெக்ட் நீங்க வச்சோம்னா உங்களுக்கு எப்பயும் போல ஷேப் ஃபார்மட்ல வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது ஓபன் ஆயிடும். சோ இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட ரேண்டம் டெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ என்னோட டெக்ஸ்ட் இங்க வந்திருக்குங்களா. இந்த பர்டிகுலர் லெட்டர் வந்து எனக்கு ஒரு லெட்டர் மட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு சில புக்ஸ்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து காமனா 2-3 லைனுக்கு இருக்க மாதிரிலாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை தான் என்ன சொல்லுவோம்னா டிராப் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல வந்து பாருங்க எனக்கு இந்த டிராப்ல ஃபர்ஸ்ட் அந்த லைனோட செட் ஆகி வேணும் அப்படின்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல அது ஒரு மார்ஜினா செட் ஆகணும் அப்படின்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். சோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த ஆப்ஷனை நான் மாடிஃபை பண்றேன் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு அது எத்தனை லைனுக்கு டிராப் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிராப்டு சூஸ் பண்ணீங்கன்னா 3 லைன்ஸ்க்கு வந்து அது டிராப் ஆகுற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இல்ல எனக்கு 3 லைன்ஸ்க்கு வேணாம் 5 லைன்ஸ்க்கு வேணும், டிஸ்டன்ஸ் எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி டிஃபால்ட் செட்டிங் இல்ல நானாவா செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். சோ அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா சிக்னேச்சர் லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சிக்னேச்சர் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஏதாவது டாக்குமெண்ட் வந்து லெட்டர் ஃபார்மேட் ரெடி பண்றீங்க அப்படிங்கும் போது அந்த லெட்டருக்கு எண்ட்ல வந்து நம்மளோட சிஇஓ சைன் இல்லைன்னா அந்த ஆத்தரோட சைன் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணும் போது இந்த இடத்துல சைன் பண்ணுங்க அப்படின்னு மார்க் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி மார்க்கர்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சிக்னேச்சர் லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆட் சிக்னேச்சர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல ஆட் சிக்னேச்சர் சர்வீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்லைன் சோர்ஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட சப்போர்ட் செக்ஷனுக்கு போயிடும். நெட் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா. இல்ல அப்படின்னா
நமக்கு ஒர்க் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்துரும். இப்போ இதை நான் மைக்ரோசாஃப்ட் சிக்னேச்சர் லைன் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா பாருங்க யாரோட நேமுக்கு அந்த லைன் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். சஜெக்டட் சைனர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டான்லி ராய் அப்படிங்கிற நேம் கொடுத்துறேன். ஸோ இப்போ இவங்களோட நேம் வந்து எனக்கு என்ன ஆகணும்னா சிக்னேச்சர் லைனுக்கு கிரியேட் ஆயிடணும். அதே போல அவங்களுக்கான டைட்டில், அப்போ என்னோட டைட்டில் நான் என்ன கொடுக்குறேன்னா சிஇஓ அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதே போல அவங்களோட மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடி டீடைல்ஸும் நீங்க கொடுத்துக்கலாம். நான் tutorjos@gmail.com அப்படிங்கறத கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டாக்குமெண்ட் சைன் பண்றதுக்கான டேட் டைம் எல்லாமே ஷோ பண்ணணுமாங்கிறது ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள்ல இருக்கும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க ஓகே பிரஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் மாதிரி சைன் பண்ணுங்க அப்படிங்கறத வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும்னா நீங்க இந்த ஆப்ஷனையும் செக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், நான் ஓகே பிரஸ் பண்ணிடுறேன். ஓகே பிரஸ் பண்ணோன்னா எனக்கு நார்மலா வந்து பாருங்க நான் கொடுத்த டீட்டெயில நீங்க இந்த இடத்துல சைன் பண்ணணும் அப்படிங்கிற சிக்னேச்சர் லைன் கிரியேட் ஆயிடும். பிளஸ் நான் கொடுத்த பேரு அவங்களோட பொசிஷன். ஸோ இந்த மாதிரி லைன் வந்து எனக்கு லெஃப்ட் கார்னர்ல வேணும் இல்ல ரைட் கார்னர்ல வேணுங்கிறத உங்க ஆரோ பாயிண்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சிக்னேச்சர் லைனை கிரியேட் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் டேட் அண்ட் டைம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க என்ன ஃபார்மேட்ல டைம் டிஸ்ப்ளே ஆகணும்னு சொல்லி கேட்கும். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரைடே December 22, 2023 அப்படிங்கறத கொடுத்து ஓகே பிரஸ் பண்றேன். எனக்கு வந்து நான் கொடுத்த டேட் ஃபார்மேட்ல கரண்ட் டேட் வந்து டிஸ்ப்ளே ஆயிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதே மோஸ்ட்லி நமக்கு தெரியாம இருந்திருக்கும். அதாவது என்னன்னா இப்போ நீங்க அக்சஸ் பண்ற இந்த டாக்குமெண்ட்ல வேற எந்த சாஃப்ட்வேர்ஸ் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், இல்ல எந்த ஃபைல்ஸோட கண்டென்ட்டை வேணாலும் இங்க இம்போர்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க இதை கிளிக் பண்ணுங்க ஆப்ஜெக்ட்னு சொல்லி இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைல்னு இருக்கும். அதாவது என்னன்னா நீங்க ஓபன் பண்ற வேற எந்த டாக்குமெண்ட்ல இருக்க கண்டென்ட்டை வேணாலும் இந்த டாக்குமெண்ட்ல நீங்க பிளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்றேன். இப்போ நான் சூஸ் பண்றது டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்ல இப்போ இதுல இந்த புக் மார்க்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஜை வந்து நான் என்ன பண்றேன்னா கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்றேன். சோ இப்போ பாருங்க எனக்கு அந்த பேஜ்ல இருக்க கண்டென்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த பேஜ்ல செட் ஆயிடும். சோ டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், அங்க இருக்க கண்டென்ட் எது வேணாலும் நீங்க இந்த டாக்குமெண்டோட கண்டென்ட்டா பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சோ இல்ல அது இல்லாம எனக்கு பெயிண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் நான் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க நான் என்ன பண்றேன்னா என்னோட டாக்குமெண்ட் எண்டுக்கு போயிடுறேன். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இங்க பாருங்க இதுல எந்தெந்த மாதிரியான டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. எக்ஸல் சார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கிராஃபிக்கல் சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல பிட்மேப் இமேஜ் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட். சோ பெயிண்ட் ஒர்க்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க எக்ஸல் சார்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சார்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதனோட ஐகான் மாதிரி எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா டிஸ்ப்ளே as ஐகான் அப்படிங்கறத கொடுங்க. அந்த ஐகான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கு பதிலா நான் வேற ஏதாவது ஐகான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த ஐகான் ஷோ பண்ணுங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே பிரஸ் பண்றேன். எனக்கு அந்த ஐகான் வந்துருச்சுங்களா, இதை ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ஐகானுக்கு என்ன ஒர்க் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ அந்த ஒர்க் அப்படியே ஓபன் ஆயிடும். சோ இப்போ இதுல வந்து பாருங்க எனக்கு எக்ஸல் ஓபன் ஆயிடுச்சுங்களா, அந்த சார்ட்டும் ஓபன் ஆயிருக்குங்களா. இந்த கண்டென்ட் வந்து நான் கொடுத்தது இல்லையே அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு கண்டென்ட் வந்து ஓபன் ஆகும். அந்த கண்டென்ட்டை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஷீட்ல என்ன கண்டென்ட் டைட்டில் எல்லாமே கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸல் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியுங்கிறது கிடையாது. இப்போ இங்க இருந்து நான் பெயிண்ட் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னால என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட்டை நீங்க கிளிக் பண்ணுங்க, பிட்மேப் இமேஜ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்ப்ளே ஐகான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு பெயிண்ட் ஐகான் வேணும் கொடுத்துட்டு நான் ஓகே பிரஸ் பண்றேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிஃபால்ட்டாவே ஓபன் ஆயிடும். சோ இதுல நீங்க என்ன டிரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டிரா பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன கடைசியா டிரா பண்ணீங்களோ அதோட இருக்கும். சோ இந்த மாதிரி அங்க நீங்க இந்த ஐகான்ல அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ல என்ன ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்க எப்போ வேணாலும் அதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டடா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றேன், திடீர்னு எக்ஸல் ஒர்க் தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸல் ஒர்க்குக்காக இந்த ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணிட்டு கிளிக் பண்ணும்போது அதை நீங்க கண்டென்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். ஒர்க் முடிஞ்சோன்னா க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வேணுங்கிறப்போ ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க. நமக்கு தேவைப்படும் போது இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.